நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். அண்ட் நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் கோட். அண்ட் நம்ம சேனல பத்தி ஒரு சிங்கிள் லைன்ல வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னா, ரோட் டூ சக்சஸ். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து சக்சஸ நோக்கி ஒண்ணா ஓடப்போறோம். ஓகேவா? நம்ம சேனலோட விஷன் அண்ட் மிஷன் வந்து பார்த்துரலாம். நம்ம சேனலோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் அவங்களுக்கு வந்து ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கே தெரியும் ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ் என்னன்னு ஏஐ, எம்எல் தான். அண்ட் ஏஐ வந்து எவ்வளோ பூம் ஆயிட்டு இருக்கு. மெஷின் லேர்னிங் எவ்வளோ பூம் ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால ஒரு எம்என்சி கம்பெனிக்குள்ள போக முடியும். ஓகேவா? ஸோ நம்ம சேனலோட விஷனே இதுதான். அண்ட் நம்ம சேனலோட மிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பேசிக் லெவல் நாலேட்ஜ்லேருந்து ப அட்வான்ஸ் லெவல் நாலேட்ஜ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பர்ட்டிகுலர் டொமைன பத்தி. ஓகேவா? இது தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்மளால ஒரு இன்டர்வியூ வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்மளால வந்துட்டு ஒவ்வொரு எல்லா இன்டர்வியூலயும் ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் வைப்பாங்க. ஸோ எல்லா ரவுண்டையும் நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடிங் ரவுண்ட் இருக்கும். அடுத்து சிஸ்டம் டிசைன் ரவுண்ட் இருக்கும். இது அடுத்து இன்னொரு ஒரு கோடிங் ரவுண்ட் இருக்கும். அட்வான்ஸ் லெவல் கோடிங் ரவுண்ட். அடுத்து ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் டிசைன் ரவுண்ட் இருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்க ஈஸியாவே நீங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ரவுண்ட கிளியர் பண்ணி கிராக் பண்ணிடலாம். ஜாப் வாங்கிடலாம். ஓகேவா? அண்ட் நம்ம அப்புறம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆன் கேம்பஸ் ஹையரிங்க பத்தி பேச போறோம். ஓகேவா? நெறைய பேர் சொல்லுவீங்க ஆன் கேம்பஸ் ஹையரிங் ரொம்ப ரொம்ப டஃப் ப்ரோ. ரொம்ப டஃப்பா இருக்கு ப்ரோ. வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோன்னு சொல்றீங்க. ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரோ. ஏன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரோ. ஏன்னு சொல்ட்டா, என்ன வப்பாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிட்யூட் வப்பாங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஜிடி வப்பாங்க. 3 ரவுண்ட்ல கோடிங் வப்பாங்க. 4த் ரவுண்ட்ல இன்டர்வியூ வப்பாங்க. அப்ப சில கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆப்டிட்யூட் வந்து ரொம்ப ஆப்டிட்யூடும் ஜிடியும் ஒண்ணா வச்சுருவாங்க. சில நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு கோடிங் வப்பாங்க. அப்புறம் வந்து இன்டர்வியூ வப்பாங்க. இன்னும் சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் வப்பாங்க. பிளஸ் கோர் கம்பெனிஸ், கோர் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு, பிளஸ் ஒரு ஆப்டிட்யூட் 10 கேட்டுருவாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு கோடிங் நார்மல் பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு, பிளஸ் இன்டர்வியூ வச்சுட்டு நீங்க வந்து கிராக் பண்ணிடலாம் ஈஸியாவே. ஸோ வந்து ஆன் கேம்பஸ் ஹையரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ரோ. ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம் ப்ரோ. ஓகேவா? கான்ஃபிடென்ட்டா இருங்க. பிளேஸ் ஆயிடலாம். ரொம்ப கேம்பஸ் ஹையரிங் பொறுத்தவரைக்கும். அப்புறம் வந்துட்டு என்ன மாரி ஸ்கில்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணணும்? நெறைய பேத்துக்கு இது வந்து ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கும். ப்ரோ ஜாவா படிக்கலாமா? இல்ல பைத்தான் படிக்கலாமா? இல்ல சி பிளஸ் பிளஸ் படிக்கலாமா? இல்ல சி ஷார்ப் படிக்கலாமான்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு எக்கச்சக்கமான டவுட் இருக்கும். இதுல எது வந்து ரொம்ப சிமிலர், எது ஃப்ரெண்ட்லி ஆன சின்டாக்ஸ் இருக்குன்னு சொல்லி நெறைய பேத்துக்கு டவுட்டா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்றேன். ஆன் கேம்பஸ் கம்பெனிய பொறுத்தவரைக்கும் ஜாவா நீங்க எடுத்து படிங்க. ஓகேவா? ஜாவா படிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன். நீங்க வந்து கண்டிப்பா நீங்க சொல்றேன் கண்டிப்பா பிளேஸ் ஆயிருவீங்க. ஓகேவா? ஸோ வந்து நான் வந்து ஜாவா தான் படிக்கணுமா ப்ரோ? எனக்கு வந்து ஜாவா கஷ்டமா இருக்கு ப்ரோன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து எந்த லாங்குவேஜ் வேணாலும் மாஸ்டர் பண்ணலாம் ப்ரோ. நீங்க உங்களுக்கு எவ்வளோ லாஜிக்கல் அப்ரோச் இருந்தோ, அப்ரோச் இருக்கோ, நீங்க ஈஸியாவே வந்து பிளேஸ் ஆயிடலாம் ப்ரோ. அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேர்ட்ஸ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது ப்ரோ. ஏன்னா, இப்ப ஃப்ரெண்ட் "மச்சான் நீ வந்து இந்த கம்பெனிக்கு போலாம்டா. ஆனா நான் இன்னொருத்தன் சொல்லுவான் மச்சான் வேணாம்டா. இந்த கம்பெனி வேணாம்டா. வேற கம்பெனி பார்த்துக்கலாம்டா. இல்ல சேலரி வெறும் 2.5 எல்பிஏ மாப்ள. வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது மாப்ளன்னு" சொல்லுவாய்ங்க. ஸோ, அதனால வந்து விட்டுறாதீங்க. ஸோ, வந்து ஃபைனல் இயர் இருக்கும்போது நெறைய ஆஃபர்ஸ் கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க வந்து பாருங்க. எது உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கு சேலரி, இல்ல எது இந்த கம்பெனி போனா நல்லாருக்கும்னு சொல்லி உங்களுக்கு எது தோணுதோ, அந்த கம்பெனி நீங்க போங்க. ஓகேவா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வேர்ட்ஸ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிட்டு நீங்க போங்க. ஓகேவா? பிளஸ் அண்ட் பாண்ட் கம்பெனிஸ்ல அவேரா இருங்க. ஏன்னா, பாண்ட் கம்பெனிஸ் பத்தி உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, பாண்ட் போட்டு சில நேரத்துக்கு உங்கள வேலைய விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னா, நீங்க அதுக்கு சம் அமௌண்ட் நீங்க கட்டிட்டு தான் நீங்க வந்து உங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்குற மாரி இருக்கும் கம்பெனிஸ்ல. ஸோ, பாண்ட் கம்பெனிஸ் வந்து அவேரா இருங்க. ஸோ, ஆன் கேம்பஸ் கம்பெனி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எம்என்சி கம்பெனி மட்டும் வந்துட்டே இருக்க மாட்டாங்க. ஸ்டார்ட் அப்ஸும் வருவாங்க, கோர் கம்பெனி வருவாங்க, எம்என்சி கம்பெனி வருவாங்க. ஸோ, இந்த மாரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ, வந்து நீங்க எந்த சான்ஸுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து மச்சான் இதுல ரொம்ப கஷ்டமா இருக்குடா, வேணாம்டா இந்த கோர் கம்பெனிலாம் எதுக்கு நம்ம எம்என்சில மட்டும் தான் போறோம்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ, எல்லா கம்பெனிஸ்மே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ, ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு பிளேஸ் ஆயிருவீங்க. ஓகேவா? அண்ட் நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மென்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வந்து நீங்க காசு கட்டிலாம் பார்க்கணுமா? மெம்பர்ஷிப் இருந்தா தான் பார்க்கணுமா? சொல்லிலாம் பார்க்காதீங்க. இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த ஸ்கில்ஸ் இருந்தா போதும், நீங்க கண்டிப்பா வந்து மாஸ்டர் பண்ணி கண்டிப்பா நீங்க பிளேஸ் ஆயிடலாம். நான் 100% கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஓகேவா? அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா பிளஸ் ஊப் கான்செப்ட் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா பாட்டம் அப்ரோச்லேருந்து டாப் டவுன் அப்ரோச் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிருவேன். ஓகேவா? ஆக்சுவலி பேசிக் லெவல் டூ அட்வான்ஸ் லெவல். ஓகேவா? அண்ட் பிளஸ் நான் ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு சொல்லி தந்துருவேன். HTML, CSS, JavaScript பிளஸ் நான் டேட்டா பேஸஸ்ல வந்து SQL உங்களுக்கு சொல்லி தந்துருவேன். ஸோ இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் நான் வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் கண்டிப்பா சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? பிளஸ் ஆப்டிட்யூட் பிளஸ் கம்யூனிகேஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். கம்யூனிகேஷன் எப்படி ப்ரோ நீங்க சொல்லி தருவீங்க? நீங்க என்ட்ட பேச போறீங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் அதுக்கான ரிசோர்ஸஸ் பிளஸ் நான் GitHubs லிங்க்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். நீங்க அதுலேருந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளைக்கு என்ன மாரி டாஸ்க் நான் உங்களுக்கு வந்து தருவேன். ஸோ அந்த மாரி டாஸ்க்க நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே நீங்க வந்துட்டு கம்யூனிகேஷன்ஸ் வந்து வெல் ப்ரிப்பேர்ட் ஆயிருவீங்க. ஓகேவா? இது வந்து
வந்து யாருக்கெல்லாம் வந்து இது வந்து அட்டெண்ட் பண்ண அந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ எம்என்சி கம்பெனிக்குள்ள நீங்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையா, ஒரு ட்ரீமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா இத வந்து பாருங்க. இந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸ ஓகேவா? ஸோ நெறைய பேத்துக்கு வந்து இது ஒண்ணு இருக்கும். எனக்குமே இருந்துச்சு. ஸோ Zohoல வந்து எப்படியாச்சும் பிளேஸ் ஆகணும் ப்ரோ எனக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ Zoho பிளேஸ் ஆகணும்னா கண்டிப்பா ஜாவா படிங்க. பிளஸ் டிஎஸ்ஏ படிங்க. பிளஸ் ஆப்டிட்யூட் பாருங்க. பிளஸ் உங்களுக்கு நல்ல லாஜிக்கல் திங்கிங் வேணும். ஸோ அப்படி இருந்தா தான் Zoho வந்து உங்கள ஹையர் பண்ணுவாங்க. பிளஸ் நெறைய பேத்துக்கு இது ஒண்ணு இருக்கும். ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னதான் ஸ்கில்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணு லக்குன்னு ஒரு ஃபேக்டர் தேவைப்படும். ஸோ லக் ஃபேக்டர் தான் இல்லையான்னு தெரியல. நீங்க எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லக் கிடைக்கும் ப்ரோ. ஸோ இதுதான் ஃபார்முலா ஓகேவா? பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும்னா லக் இருந்தா தான் ப்ரோ இல்ல அதெல்லாம் பிளேஸ்மெண்ட்லாம் பிளேஸ் ஆகணும் ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அதுக்கான ஒரு ஃபார்முலா தான். அது பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டூ எஃபர்ட்ஸ் பிளஸ் லக் இஸ் ஈக்குவல் டூ பிளேஸ்மென்ட் ப்ரோ ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஸோ இத மட்டும் நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பிளேஸ் ஆயிடலாம். பிளஸ் நம்ம வீடியோஸ் வந்து எப்போ போஸ்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, மண்டேஸ், வெட்னஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்க மண்டேஸ் வீடியோஸ் வந்துச்சுன்னா, நீங்க ஈவினிங் மண்டே மார்னிங் வந்துச்சுன்னா, நீங்க ஈவினிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அடுத்த நாள் ஃபுல் டியூஸ்டே ஃபுல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். வெட்னஸ்டே வீடியோ வந்துச்சுன்னா, அந்த மாரி நீங்க வந்து பேரலலா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா? நீங்க வந்து வீடியோஸ் டுட்டோரியல்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. பிளஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க பிராக்டிஸ் பண்றத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸெல் ஷீட் மாரி நான் ஒண்ணு அனுப்பிச்சு விடுவேன். ஸோ நீங்க டெய்லி வந்துட்டு நீ வந்து இந்த கான்செப்ட் நீங்க சொல்லிக் குடுத்ததுல இந்த இது படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா நீங்க வந்துட்டு உங்களோட படிக்கிற டுட்டோரியல்ஸ் வந்து நீங்க ட்ராக் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த நாளைக்கு இது படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் எப்போதும் போல எல்லாம் சொல்றது தான். சப்போர்ட் பண்ணுங்க எங்கள. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஸோ நீங்க குடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்ல இருந்து தான் என்கரேஜ்மென்ட்டா இருந்துட்டு நாங்க வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நெறையா அப்லோட் பண்ணுவோம் கைஸ். ஓகேவா?